إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பு ஃபிர்அவுன் அழிக்கப்பட்ட வரலாறு. அல் குர்ஆன் இதை பல இடங்களில் கூறிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் நாம் அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலும் நமக்கு எண்ணற்ற முன்மாதிரிகள், படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று இந்த சத்திய மார்க்கத்தில், தீனுல் இஸ்லாத்தில் பயணிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த வரலாற்றிலும் நாம் நிறைய செய்திகளை பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இன்றைய இந்த வகுப்பில் குர்ஆனில் இந்த ஃபிர்அவுனோடு தொடரப்பட்ட செய்திகள் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதைத்தான் இந்த தலைப்பில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் சொல்லக்கூடிய இடங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். குறித்துக்கொண்டு நீங்கள் அந்த வசனங்களை என்ன செய்யுங்க, குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். இதில் நாம் முதலாவதாக சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 49, 50 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு செல்றதுக்கு முன்னால ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இதில் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு, அது சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு அதுக்கு பிறகு இதுக்கு வருவோம். சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயம் 88 வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வமலஅஹு ஸீனத்தன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக். திரும்ப ரப்பனான்ற வார்த்தை அந்த துவால வருது பாருங்க. எத்தனை இடத்துல அந்த துவால ரப்பனான்றது வருது என்பதை நீங்க கவனிக்க. நபிமார்களுடைய துஆவில் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரப்பனா, எங்கள் இறைவனே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவற்றை கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு வழிகெடுக்கின்றார்கள். நீ அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள், அந்த செல்வத்தின் மூலம் அவர்கள் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப ரப்பனத்மிஸ் அல அம்வாலிஹிம் வஷ்துத் அல குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை
அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே ஒரு நபி இப்படி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டங்களை அந்த நபி அந்த ஃபிர்அவுன் அவனது கூட்டத்தின் மூலம் சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு நபி இப்படி துஆ செய்கிறாங்க என்று சொன்னால் அப்போ எனவே அந்த அளவு அவர்கள் என்ன செய்கிறாங்க, கஷ்டங்களை அவர்கள் மூலம் சந்தித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவாவில் சிரமங்களை சந்தித்தார்கள். எனவே இவ்வாறாக துஆ செய்தார்கள். அப்போ எனவே நாம் பார்க்கிறோம், அப்போ எனவே நபிமார்கள் எப்படி சமுதாயத்தோடு அன்பாக இரக்கமாக இருந்தார்களோ அதே போன்று அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தித்த சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? ஏனென்றால் அவர்கள் மிக பெரும் தடையாக, சத்தியத்துக்கு பெரும் தடையாக அவர்கள் மாறிவிடுகின்ற போது அங்கு என்ன செய்வாங்க, நபிமார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப இவ்வாறு துஆ செய்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறான், கால கது உஜீபத் தஅவத்துகுமா, இறைவன் என்ன சொல்கிறான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருவரின் பிரார்த்தனை என்று யாருடைய சொல்லப்படுதீங்க? இருவர் யாரப்ப? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்ததாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஆமீன் கூறினார்கள் என்ற விளக்கத்தையும் சொல்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்தகீமா, எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். பார்த்தீங்களா எப்படி வருது, எப்படியான கட்டளை? நீங்கள் உறுதியாக இருங்கள். இதுதான் நமக்குரிய கட்டளை. நாங்கள் மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தீன்ல மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஃபஸ்தகீமா வலா தத்தபிஆனி சபீலல்லதீன லா யஅலமூன், எனவே அறியாதவர்களாக இருக்கிறார்களே அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியதாக இங்கே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், ஃபிர்அவுனுடைய அந்த அநியாயக்கார கூட்டம் அதற்கு எதிராக இவ்வாறான ஒரு துஆவை யார் செய்தாங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். எனவே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப துஆ என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் மூமினுடைய என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமின் ரப்போடு எப்போதும் துஆவின் மூலம், பிரார்த்தனையின் மூலம் தொடர்பு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய பேர் ஆற்றலில் நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் என்ன செய்யணும்? அநியாயங்கள், அநியாயக்காரர்கள் வரம்பு மீறுகின்ற போது இவ்வாறு பிரார்த்திப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது? மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை தொடர்ந்து இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நான் சொல்லக்கூடிய வசனங்களையும் குறித்துக்கோங்க. சூரத்துல் பக்கரால் நாங்கள் வருவோம். சூரத்துல் பக்கராவுடைய 49, 50 ஆகிய வசனங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன யஸூமூனக்கும் சூஅல் அதாப் யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும் வஃபீ ذلكم பலாஉ மின் ரப்பிக்கும் அதீம். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் என்ன செய்தோம்? எந்த அளவுக்கு சொன்னா சூஅல் அதாப். அல்ல எப்படி சொல்றா? சூஅல் அதாப். அதாவது உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை விடுவித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனது தண்டனை எவ்வளவு மோசமானதாக இருந்தது என்றால், யுஸப்பிஹூன அப்னாஅக்கும், அவன் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு, வயஸ்தஹியூன நிசாஅக்கும், என்ன செய்கிறான்? உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் அவன் உயிரோடு வாழவிட்டு வந்தான். ஃபீ ذلكم பலாஉ மின் ரப்பிக்கும் அதீம், அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. எனவே சோதனைகள் என்பது பல வடிவங்களில் வரும். எதிரிகள் மூலமும் சோதிக்கப்படுவோம், எதிரிகள் மூலமும் சோதிக்கப்படுவோம். எதிரிகள் மூலம் சோதிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நாம் மார்க்கத்தில் உறுதியாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஇது ஃபரக்னா பிகுமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன்.
அல்லாஹு தஆலா அடுத்து என்ன சொல்கிறான், மேலும் உங்களுக்காக கடலை பிளந்து நாம் உங்களை காப்பாற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூழ்கடித்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வோட கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுத்தான். என்ன குளிர்ச்சியை? இப்படி அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்தார் அவர்களுடைய கண்களின் முன்னாலே அழிக்கப்படுகிறார்கள். அவனுடைய கண்களின் முன்னாலே அழிக்கப்படுகிறார்கள். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே அதை அவங்க கண்களால் பார்க்கிறார்கள், கண்களால் அதை பார்க்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த செய்தியில பார்ப்போம். அன்தும் தந்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் மூழ்கடித்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஃபிரௌன் என்ன செய்தான், தப்பி விட்டால் அது வேறு கதையெல்லாம் கட்ட முடியாது, பார்த்து கொண்டிருக்கின்ற போதே. இதில் நாங்க பார்க்கின்ற போது அப்ப இந்த நிகழ்வு எப்போது நிகழ்ந்தது, இந்த நிகழ்வு எப்போது நிகழ்ந்ததுன்னு நாங்க படிச்சோம். முஹர்ரம் மாதம் 10வது நாள் இல்லையா? முஹர்ரம் மாதம் 10வது நாள் தான் இந்த மிகப்பெரும் வெற்றியை அல்லாஹு தஆலா வழங்கினான். இந்த மிகப்பெரும் வெற்றியை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கினான். எனவே மூமின்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, மூமின்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து நற்செய்தி இருக்கிறது. மூமின்களுக்கு என்ன வெற்றி, சிறந்த இறுதி முடிவு மூமின்களுக்கு தான். ஆரம்பத்தில் அவர்கள் கொடிகட்டி பறந்தாலும், அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்குரியவர்களாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா அதாவது இறுதி முடிவை சிறந்ததாக யாருக்கு ஆக்குகிறான் என்று சொன்னால் மூமின்களுக்கு தான், வெற்றியை மூமின்களுக்கு தான் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து வசனத்தை நாம் பார்ப்போம். அதாவது 3வது அத்தியாயம் 11வது வசனம். 3வது அத்தியாயம் 11வது வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், கதபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب. எனவே மக்கா காஃபிர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, மக்கா காஃபிர்கள் இறுதி தூதரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், நம்பிக்கை கொள்ள மறுக்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்களின் நிலை அந்த ஃபிர்அவுனை சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலை போன்று உள்ளது. அவர்கள் என்ன செய்தார்கள், கذبوا بآياتنا, எமது வசனங்களை பொய்யாக்கினார்கள், எமது வசனங்களை பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். فأخذهم الله بذنوبهم, அல்லாஹ் அவர்களை பிடித்தது அவர்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான். அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்பவன் அல்ல, அணுவளவும் அவன் அநீதி இழைப்பவன் கிடையாது. அல்லாஹ் அவர்களை பிடித்தது அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால். அல்லாஹ் பாவங்களின் காரணமாக பிடிக்கிறன உடனே பிடிப்பானா? அல்லாஹ் சந்தர்ப்பங்களை அவகாசங்களை கொடுத்து கொண்டே போவான். சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஃபிர்அவுனுடைய வரலாறே பெரும் ஆதாரம். ஃபிர்அவுனுடைய பின்னால வர வசனங்களை எடுத்து சொல்லக்கூடிய வசனங்களை பார்த்தீங்கன்னா அது தெரியும். எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் தான் அவங்களை அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களை பிடித்தான். வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹுடைய அந்த தண்டனை என்பது மிக கடுமையானது என்பதையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 2 விஷயங்களை சொல்கிறான். ஒன்று அவர்கள் எமது வசனங்களை என்ன செய்தார்கள், பொய்யாக்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எத்தனை எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தான், அவற்றையெல்லாம் அவர்கள் பொய்யாக்கினார்கள், சூனியம் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களின் மூலம் தான் அவர்கள் என்ன செய்தான், அல்லாஹ் பிடித்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே பாவங்கள் என்பது என்ன, அவர்களுடைய பாவங்களும் அநியாயங்களும் அதிகரித்துக் கொண்டே சென்றன, குறையவில்லை. என்ன செய்தது, அவைகள் அதிகரித்துக் கொண்டுதான் சென்றன என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். இது நீங்க 7வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது சூரத்துல் ஆராஃப். சூரத்துல் ஆராஃப்ல மிக விரிவாக பேசப்படுது. சூரத்துல் ஆராஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களை அத்தாட்சிகளை காட்டும் போது ஃபிரௌன் என்ன சொன்னான், இதெல்லாம் என்ன தெளிவான சூனியம் என்று சொன்னான். அவனோடு இருந்த ஃபிரௌனோடு இருந்த அவனது பிரமுகர்கள் சொன்னார்கள், நாம் என்ன செய்வோம், சூனியக்காரர்களை வைத்தே இவர்களை தோற்கடிப்போம். இவர்கள் நாம் என்ன செய்வோம், சூனியக்காரர்களை வைத்தே தோற்கடிப்போம். எனவே என்ன செய்யுங்க, அதாவது எல்லா இடங்களுக்கும் அனுப்புங்கள், எமது அடியாட்களை படைகளை அனுப்புங்கள், சூனியக்காரர்களை திரட்டுங்கள். எந்த அளவுக்கு சில தஃசீருடைய ஆசிரியர் சொல்கிறார்கள் என்றால் சுமார் 12,000
சூனியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், 80,000 என்று சொல்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியிலும் அவங்க என்ன செய்திருப்பார்கள், அதிலும் மிக திறமையானவர்களைத்தான் என்ன செய்தார்கள், அவர்கள் தேர்வு செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடம் வந்த நேரத்திலே அவர்கள் கேட்டார்கள், என்ன, நாம் வெற்றி பெற்றால் நமக்குரிய கூலி என்ன, நாம் மூசாவை தோற்கடித்தால் நமக்குரிய கூலி என்ன என்று சொல்லும் போது, அதாவது இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், ஃபிரௌன் சொன்னான், நீங்க எனக்கு மிக நெருக்கமானவர்கள். நீங்க யாரு அதுக்கு பிறகு, நீங்க தான் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று ஃபிரௌன் சொன்னான் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நீங்க பார்க்கலாம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அற்புதத்தை நீங்க இதுல பார்க்கலாம். என்ன அற்புதம் என்று சொன்னால், அதாவது அதற்குரிய நாள் எப்போது என்று அந்த நாளை குறிப்பது சம்பந்தமான விடயம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் தான் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் தெரிவு செய்த நாள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா யௌமுஸ் ஜீனாண்டா என்ன நாள், அந்த பண்டிகை அவங்களோட கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய பெருநாளுடைய தினம்தான் தேர்வு செய்யப்படுகிறது. அதுவும் காலை பொழுதைத்தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இவ்வாறு தேர்வு செய்து இதை பார்ப்பதற்கு என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம், அந்த எகிப்தில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்ப ஒன்று சேர்ந்து அப்ப எந்த ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய தீன் மக்களிடம் செல்வதற்கு தடையாக இருக்கிறானோ அந்த ஃபிரௌனே மக்களை என்ன செய்தான், ஒன்று சேர்க்கிறான். அல்லாஹு தஆலா மிக பெரும் வெற்றியை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்குகிறான். மிக பெரும் வெற்றி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்படுகிறது. அங்கு சத்தியம் நிலைநாட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு நிலைநாட்டப்படுது என்று சொன்னால், அதாவது யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக வந்தார்களோ அந்த சூனியக்காரர்கள் உடனே என்ன செய்கிறார்கள், சுஜூதிலே விழுந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சத்தியம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. ஃபிரௌனுக்கும் சத்தியம் அங்கு உணர்த்தப்படுகிறது, அவனுக்கு உணரச் செய்யப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்களா, அவன் என்ன செய்யல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்கள் அவங்க மூமின்களாக மாறிய பிறகு அவர்களை மாறு கையை வெட்டுவேன் என்று சொல்கிறான். அதே போன்று அவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுகிறான். அதில் ஆச்சரியம் என்று பார்த்தீங்களா, அன்றுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்று அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த உறுதி இருக்கிறதே, அவங்க அன்றுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அன்று அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த உறுதி என்ன சொல்கிறார்கள், நீ விரும்பியதை முடிவு செய்து கொள், நாம் இதிலே சத்தியமாக இருப்போம். காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்கள் எங்களிடம் இறைவனிடம் தான் திரும்பி செல்வோம். நாங்க சொல்றது யாட்டுதான், நீ எங்களை மாறுகாய் வெட்டலாம், துண்டு துண்டாக அறியலாம், நாங்க போறது யாட்டுதான், நாம் செல்ல போவது ரப்பிடம். அவங்க பாருங்க அவங்களோட வார்த்தைகள், நாம் செல்ல போவது ரப்பிடம். அடுத்து அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ எம்மிடமிருந்து பழி தீர்ப்பது ஒன்றுக்கு தான், என்ன, இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜாஅத்னா, எமது ரப்பிடம் இருந்து அத்தாட்சி வந்த போது நாம் அதை ஈமான் கொண்டோம், அதற்காகத்தான் நீ பழி தீர்க்கிறாய் என்று உடனே ரப்பிடத்தில் தொடர்பு கொள்கிறார்கள். ரப்பனா, பாருங்க துஆ, எங்கெல்லாம் துஆ என்பது முக்கியம் என்று பாருங்க. ரப்பனா, எங்கள் இறைவா, அஃப்ரிக் அலைனா சப்ரா, எமக்கு பொறுமையை தருவாயாக, பொறுமையை எமக்கு அருள்வாயாக. ஏன், அவன் மிக பெரும் ஒரு கொடுங்கோலனுக்கு முன்னால் இருக்கிறான், அவன் எப்படி சித்திரவதை செய்வான் என்பதெல்லாம் அவங்க அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் பொறுமையை கேட்கிறாங்க. அடுத்து முக்கியமாக கேட்கிறாங்க, வத்தவஃபனா முஸ்லிமீன். சுப்ஹானல்லாஹ். எப்படி கேட்கிறாங்க, எம்மை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. ஒரு நாள் அவங்களோட உறுதியை பாருங்க. இப்ப நாங்க 30-40 வருடம் இஸ்லாத்துல எங்கள்ட்ட என்ன உறுதி இருக்கிறது, இப்படி உறுதி இருக்குதா? சாதாரண ஒரு நோய் வந்தாலே இந்த உறுதி நிற்கிது இல்லை. என்ன செய்யறான், ஷிர்க்குக்கு போறான், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்க என்ன செய்யறான், தர்காக்கு போறான், அங்க போறான், இங்க போறான், ஈமானை பறி கொடுக்கிறான். அப்ப உறுதி பாருங்க, நாங்க எவ்வளவு காலம் தீன்ல இருக்கிறோம், எந்த அளவு உறுதி நம்மிடம் இருக்கிறது மார்க்கத்தில். அன்றுதான் அவங்க, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக வந்தவர்கள் எப்படி மாறினாங்கன்னு பாருங்க. இது ஒரு அற்புதமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் புறத்தில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் ஒரு ஹிதாயத்தா இல்லையா? அவங்க துஆ செய்யறாங்க, எம்மை முஸ்லிம்களாக நீ கைப்பற்றுவாயாக, வத்தவஃபனா முஸ்லிமீன். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவனது அநியாயங்கள் இன்னும் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் அவனோடு இருந்த அந்த
பிரமுகர்கள் கூட என்ன செய்யறாங்க, அவர்களும் அவனை இன்னும் அந்த அக்கிரமத்தின் பால் தான் தள்ளுகிறார்கள். இவர்களை இவ்வாறு பூமியில் குழப்பம் செய்வதற்கு விட்டு விடுவதா, மூசாவையும் அவரோடு உள்ளவர்களையும் குழப்பம் செய்வது அங்கு யாருன்னு பாருங்க. இப்படி பேசுகிறார்கள். அப்போது சொல்கிறான், அதாவது நாம் அவர்களது ஆண் பிள்ளைகளை கொள்வோம், பெண்களை விட்டு விடுவோம், நாம் இந்த விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அவன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்கள், அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், லிகௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு. என்ன சொல்றாங்க? இஸ்தஈனு பில்லாஹி, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள். தான் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சுச்சு. அவங்களுக்கு சொல்ல முடிந்தது இதுதான், இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு. அருமையான சகோதரர்களே, இன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹ் தனது அடியார்கள் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், இந்த பூமியை அல்லாஹ் உரியதாக ஆக்குகிறான். முக்கியமா சொல்றாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வல் ஆகிபத்து, அதாவது சிறந்த இறுதி முடிவு தக்வா உடையவர்களுக்கு தான். சுப்ஹானல்லாஹ், இதை மாத்தலாது. சிறந்த இறுதி முடிவு யாருக்கு தான்? தக்வா உடையவர்களுக்கு தான் அந்த சிறந்த நல்ல முடிவு. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்க வருவதற்கு முன்னாலும் நாம் துன்புறுத்தப்பட்டோம், நீங்க நபியாக இம்மிடம் வந்த பிறகு நாம் என்ன செய்யப்படுகிறோம், இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறோம் என்று சொல்லும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ் அவங்களுடைய எதிரியை அழிக்க போதுமானவனாக இருக்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் உங்களை பூமியில் பின்தோன்றலாக ஆக்குவான். அடுத்து முக்கியமான விஷயம், ஃபயந்துர கைஃப தஅமலூன், நீங்க எப்படி செயல்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அதுக்கு போற பனு இஸ்ரேல் தலைகீழா போனான். புரியுதா அவங்க சொல்றது? அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கிபித்தியர்கள், கிபித்தானே ஃபிரௌனுடைய இனம், அது அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தன. அவர்கள் அழிக்கப்பட்டு யாரிடம் ஆட்சி கொடுக்கப்படுது? பனு இஸ்ரேலிடம் கொடுக்கப்படுகிறது ஆட்சி. சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க எப்படி செயல்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான், அவன் தலைகீழா போனான். புரியுது அவங்க சொல்றது? நல்லவர்கள் அது இருக்கிறாங்க. இப்ப நாங்க இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, பலஸ்தீனில் நடத்தக்கூடிய இந்த அக்கிரமங்கள், அநியாயங்களை, எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த வரலாறு எல்லாம் மிக தெளிவாக இருக்குதா இல்லையா? அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்து இருக்கிறான். ஆனா எப்படி இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு குழந்தைகளை கொன்று குவித்து இருக்கிறான். இங்க அங்க பலஸ்தீன்ல எவ்வளவு குழந்தை, மொத்தம் 30,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல பெண்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க, குழந்தைகளுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், பசியில உணவின்றி எவ்வளவு மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனங்களை சொல்கிறான். அதாவது ஃபிர்அவுனுடைய மக்களை நாம் என்ன செய்தோம், பஞ்சத்தை கொண்டு பிடித்தோம். அவர்களுடைய அந்த விளைச்சல்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் அவர்களை தண்டித்தோம். லஅல்லஹும் யذكرون, இதுக்கு தான் லஅல்லஹும் யذكرون, அவங்க நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஆனா திருந்தல்ல, அக்கிரமங்கள் அநியாயங்கள் தான் அதிகாரி. எனவே அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, அல்லாஹ் அவகாசங்களை சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாலும் நாம் உங்களை நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை, நாம் உண்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பலவற்றை கொண்டு சோதித்தான். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, தூஃபான் மழையுடன் கூடிய புயல், வல் ஜராத் வெட்டுக்கிளி, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கும்மல் என்று சொல்லக்கூடிய பேன், அதே போன்று வஃபாதி என்று சொல்லக்கூடிய தவளைகள், அதே போன்று இரத்தம், இப்படி இதெல்லாம் அவர்களுக்கு எதிராக வந்தன. இவைகள் எல்லாம் எதிராக, அவர்களுக்கு எதிராக இவைகள் அனுப்பப்பட்டாலும் இந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் செய்த வேலை ஒன்றுதான். என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து சொல்லுவார்கள், உதுலனா ரப்பக பிமா அஹித இந்தக், உங்களுக்கு அல்லாஹ்வோடு உள்ள அந்த உடன்படிக்கையில ஒப்பந்தத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு, இந்த தண்டனையில் நாங்கள் விடுபடுறதுக்கு எங்களுக்கு துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் என்று கேட்பார்கள். ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும், நீங்க இந்த பிரச்சனை நீங்கிட்டா என்ன செய்வோம், லனுமினன்ன லக், நாங்க உண்மை நம்பிக்கை ஈமான் கொள்வோம், இப்படி சொல்வார்கள். அடுத்து என்ன சொல்வார்கள், வல நுர்சிலன்ன மாக்க பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களையும் நாம் உம்மோடு அனுப்பிவிடுவோம். அடிமைகளாக வச்சு நடத்தினார்களா இல்லையா, ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தார்களா இல்லையா, அவர்களை எல்லாம் அந்த பனு இஸ்ரவேலர்கள் நாங்கள் உம்மோடு அனுப்பிவிடுவோம் என்றும் சொல்வார்கள். அல்லாஹ் என்ன செய்வான், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜிஸ், அந்த வேதனை அல்லாஹ்
நீக்குவான். அல்லாஹ் நீக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை மீறுவார்கள். பார்த்தீங்களா, அவங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர் துவா கேட்டா துவா ஏற்றுக்கொள்ளப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்பாரு, அந்த அந்த தண்டனையில் அவங்க நீங்குவாங்க, அல்லாஹ் அதை நீக்குவான். மறுபடியும் என்னதான் பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ், இப்படி வழிகேட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அது சொல்ல, அதுக்கு சொன்னான் ஃபன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் ஃபில் யம் பிஅன்னஹும் கذبوا بآياتنا وكانوا عنها غافلين. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இவ்வாறு நமது அத்தாட்சிகளை பொய்யாக்கினார்களே, நமது அத்தாட்சிகளை பொருட்படுத்தாது இவ்வாறு பொய்யாக்கி கொண்டிருந்த இவர்களை நாம் என்ன செய்தோம், பழி தீர்த்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களை கடல்ல மூழ்கடித்து ஃபஅக்ரக்னாஹும் ஃபில் யம், நாம் அவர்களை பழி தீர்த்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களை, பலவீனமுற்று கிடந்த பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் என்ன செய்தான், ஆட்சிக்கு கொண்டு வருகிறான். அதுக்கு பிறகு அவர்கள் செயல்பட்ட விதத்தையும் நாம் என்ன செய்கிறோம். இதில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், அதாவது வதம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயில பிமா சபரு. இது ஒரு முக்கியமான இடம். பிமா சபரு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அவங்க அந்த ஃபிரௌனுடைய கஷ்டங்களை பொறுமையோடு சகித்து கொண்ட காரணமாக அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம், அல்லாஹ் சொல்கிறான், உமது ரப்புடைய வார்த்தை அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கியதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இங்கு அவர்கள் பொறுமையோடு செயல்பட்டார்கள். என்னதான் பொறுமைதான், பொறுமையோடு செயல்படுவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போன்ற அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. எனவே இந்த செய்திகள் நீங்க சூரத்துல் ஆராஃப் எடுத்து படிங்க, அழகான செய்திகள் இதெல்லாம். இதெல்லாம் நமது ஈமான அதிகப்படுத்தக்கூடிய செய்திகள். எப்படி அழகா இது சொல்லப்படுதுன்னு பாருங்க, எவ்வளவு அழகான முறையில் இந்த வார்த்தைகள் இதுல அமைந்திருக்குன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அந்த ஃபிரௌனுடைய முடிவு, அவனுக்கு சத்தியம் மிக தெளிவாக அவன் தெரிந்திருந்தும் விளங்கி இருந்தும் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப இதே கருத்தை தரக்கூடிய வசனங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க, 8வது அத்தியாயம் குறிச்சுக்கோங்க, 52, 53, 54 இந்த வசனங்களை படிங்க. இதிலேயும் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். இதுல பாத்தீங்கன்னா, ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. இதுல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது எந்த மக்களும் தங்கள் நிலைமையை மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹ்வும் அவர்களுக்கு புரிந்த அருளை மாற்றி விடுவதில்லை. எனவே பாருங்க, ஃபிரௌன் அவனோடு இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அவ்வளவு நியமத்துகளை பெற்றும் அவர்கள் என்ன செய்தார்கள், அநியாயத்தில் தான் நீடித்தார்கள், அநியாயத்திலே தான் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு உறுதியாகும். அப்ப நாங்க இதுல என்ன படிப்பினை பெற வேணும், அல்லாஹ் நமக்கு நியமத்துகள் அருள்களை செய்து இருக்கிறான் என்றால் நாம் நல்ல வழியில் பயணிக்க வேண்டும். அருள்கள் வந்த பிறகு தலைகீழா போகக்கூடாது, அப்படித்தானே. கஷ்டத்தில் இருக்கும் போது இந்த நேரம் துவா செய்யறோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு வருகிறது, வசதி வாய்ப்பு வருது, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், தலைகீழா மாறி போறோம். இது கூடாது. எனவே இது என்ன செய்யும், அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகள் பிடுங்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்ற செய்தியும் இதுல வருகிறது. இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது முக்கியமா அல்லாஹ் சொல்றான், கذبوا بآيات ربهم فأهلكناهم بذنوبهم. அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள், அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் நாம் அவர்களை அழித்தோம். வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன், அந்த ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்தை நாம் மூழ்கடித்தோம். வகுல்லுன் கானு ஸாலிமீன், அவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாகத்தான் இருந்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனங்களையும் நீங்க படிங்க. அடுத்த நறுமையான சகோதரர்களே, நான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருந்துச்சு, மாஷா சூரா யூனுஸ் இல்லையா. சூரா யூனுஸ் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சூரா யூனுஸ் அல்லாஹு தஆலா அதிலே குறிப்பிடக்கூடிய அந்த செய்திகள், அவங்களோட துஆ எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 88வது வசனத்திலிருந்து அவனோட அந்த துஆ ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் மூழ்கடிக்கப்படுகின்ற செய்தி அதே அந்த அத்தியாயத்தில் 90வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாம் அந்த இஸ்ராயேலுடைய சந்ததியினரை நாம் என்ன செய்தோம், கடலை கடக்க வைத்தோம். அந்த ஃபிர்அவுனும் அவனுடைய படைகளும் என்ன செய்தார்கள், அளவு கடந்து கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவங்களுக்கு எதுவும் விலங்கல், இவர்கள் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தார்கள். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக். அப்ப அந்த ஃபிர்அவுன் அவன் மூழ்கடிக்க ஆரம்பித்ததும் அவன் சொல்கிறான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன்.
அப்ப பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் நம்பிக்கை கொள்கிறேன், நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ள ஒருவன் என்று அப்ப சொல்றான். இப்ப தண்ணி வந்துட்டு மூழ்கடிக்கப்பட போகிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன் என்ன இப்போ அவனுடைய முன்னுள்ள அனுபவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்னதான் செய்ய போறான், அவன் விட்டா மாறதான் போறான். புரியுது அவன் சொல்றது? ரப்புக்கு அனைத்தும் தெரியும், படைத்த ரப்புக்கு. இதுவரை நீ என்ன செய்தாய், மாறு செய்து கொண்டிருந்தாய், இதற்கு முன்னர் வரை மாறு செய்து கொண்டிருந்தாய். வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ பாவிகளில் முஃப்ஸிதீன்கள்ல அதாவது குழப்பம் செய்வர்கள் ஒருவனாக நீ இருந்தாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். உனது உடலை நாம் என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக என்றும் அதிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான ஒரு மிகப்பெரும் ஒரு அநியாயக்காரன் அவனுடைய முடிவு எப்படி அமைகிறது என்ற வரலாற்றை குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது என்று சொன்னால் அதில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். இப்ப நாங்கள் வாழக்கூடிய இந்த நிதர்சனமான உலகிலும் நாம் எத்தனையோ இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லிமுக்கு எதிரான அநியாயக்காரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாங்கள் இந்த வரலாறுகளை படித்தா இதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வரலாறுகளை நாங்கள் குர்ஆனில் படிக்கும் போது அதாவது நாம் நமது இந்த காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்த்து நமது ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறான வரலாறுகளை இஸ்லாம் சந்தித்து இருக்கிறது, முஸ்லிம்கள் சந்தித்து இருக்கிறார்கள், நபிமார்கள் சந்தித்து இருக்கிறார்கள், எவ்வளவு பெரும் சோதனைகளை அவங்க எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் அவங்க எப்படி செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும் குர்ஆனின் மூலம். புரியுது அவங்க சொல்றது? அப்படி படிக்கின்ற போது நாம் என்ன செய்வோம், இந்த சோதனைகள்லாம் நமக்கு இன்னும் நம்ம ஈமான் என்ன செய்யும், உறுதிமிக்கவர்களாக பலமிக்கவர்களாக நம்மை ஆக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நீங்க 11வது அத்தியாயம் சூரத்து ஹூத நீங்க எடுங்க. சூரத்து ஹூத்ல 96, 97, 98, 99 ஆகிய வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து படிங்க. இதிலும் அல்லாஹு தஆலா இதை மிக சுருக்கமாக சொல்கிறான். அதாவது அந்த ஃபிர்அவுனிடமும் அவனுடைய கூட்டத்தாரர் நாங்கள் யார மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு நாங்கள் அனுப்பினோம், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு நாம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஃபிர்அவுனுடைய கட்டளை தான் பின்பற்றினாங்க. யாரை பின்பற்றினார்கள்? ஃபிர்அவுனுடைய அந்த கட்டளையை பின்பற்றினார்கள். ஆனால் அவனது கட்டளையை பொறுத்தவரையில் அதில் எந்த நேர்வழியும் இருக்கவில்லை, அதில் எந்த ஒரு நேர்வழியும் அதில் இருக்கவில்லை. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அவன் என்ன செய்வான், மறுமை நாள் அல்லாஹ் எப்படி சொல்றான், மறுமையில தன் மக்களுக்கு அவன் முன் வழிகாட்டியாக சென்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நாங்க யாருக்கு பின்னால போறோம்ன்றதை பார்த்துக்கொள்ளணும். நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும், நாங்க யாருக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வரை தெரியாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் யாருக்கு பின்னால் செல்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கம் என்று சொல்லும் போது நாம் தெளிவாக சத்தியத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் எப்படி அந்த வழியில் நபித்தோழர் பயணித்தாங்களோ அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்ற அருமை சகோதரர்களே. எனவே அது தங்கக்கூடிய இடங்கள் மிக மோசமானது என்பதை சொல்கிறான். இந்த வசனங்களை எடுத்து படிங்க. அடுத்த நீங்க அத்தியாயம் குறிச்சுக்கோங்க, 14வது அத்தியாயம். 16வது அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 6வது வசனம் சூரத்து இப்ராஹிம், சூரத்து இப்ராஹிமுடைய 6வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் அல்லாஹு தஆலா இந்த ஃபிர்அவுனுடைய அந்த அக்கிரமங்களை சொல்கிறான். இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். பனு இஸ்ரவேலர்களை பாத்தீங்கன்னா இப்ப ஃபிர்அவுனுடைய அட்டகாசங்கள் முடிவுற்று அதுக்கு பிறகு அவங்களோட நிலைய பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, நிறைய அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாத நிறைய இடங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றாங்க, யா கௌமி உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்படி ஃபிர்அவுனுக்கு கீழே அடிமையாக கிடந்தீர்கள், எப்படியெல்லாம் அவங்களை துன்புறுத்தினான், எப்படியெல்லாம் வேதனை செய்தான், உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான், பெண் குழந்தைகள் உயிரோடு விட்டான், எவ்வளவு பெரிய சோதனை நீங்க சந்தித்தீர்கள் என்றதை சொல்றாங்க. அதாவது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள் என்றால் நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், நீங்க நன்றி கெட்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா என தண்டனை மிக கடுமையானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. அழகான வார்த்தை பாருங்க. மூசா சொல்றாங்க, இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, நீங்க மட்டும் இல்ல இந்த பூமியில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தாலும் இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் புகழுக்குரியவன், நீங்க புகழ வேண்டியதில்லை, அவன் புகழுக்குரியவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எப்பொழுது அற்புதமான வார்த்தையை சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்க மட்டுமில்லை இந்த பூமியில் உள்ள எல்லோரும்
அந்த இறைவனுக்கு மாறு செய்தாலும், அந்த இறைவனை நிராகரித்தாலும் அவன் கனி. அவன் யாரு? அவன் எந்த தேவையமற்றவன், அவன் ஹமீத், அவன் புகழுக்குரியவன் என்பதை அழகாக சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்களை படிங்க. அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்க படிக்க வேண்டிய வசனங்கள், அதாவது 17வது அத்தியாயம், 17வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 101வது வசனம், வலக்கது ஆத்தைனா மூசா 9 ஆயாத்தின் பையினார். அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுக்கு நாம் 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு? எதுக்கு? ஃபிரௌன் நேர்வழிக்கு வர வேண்டும், வழிகேடர்கள் நேர்வழிக்கு வர வேண்டும், ஃபிரௌனோடு உள்ளவர்கள் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு தானே கொடுக்கப்பட்டுச்சு. அருமையான சகோதரர்களே, ஆனால் அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னதெல்லாம் இன்னில அதுன்னுக யா மூசா மஸ்ஹூரா. எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதாவது மூசாவை நிச்சயமாக நீர் சூனியத்தால் புத்தி மாறியவர் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றுதான் சொன்னான். இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அவன் என்ன செய்தான்? அவன் நிராகரித்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து படிங்க. 101, 102, 103 அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅராத அன் யஸ்தஃபிஸ்ஸஹும் மினல் அர்த் ஃபஅக்ரக்னாஹு வ மன் மஅஹு ஜமீஆ. அல்லாஹ் சொல்றான், அதற்கு அவன் மூசாவை அவருடைய மக்கள் அனைவரையும் தன் நாட்டிலிருந்து விரட்டி விடவே அவன் எண்ணினான். ஹிதாயத்தின் அவனுக்கு நோக்கமா இருக்கல. எதுக்கு அவன் நாடினான்? இவங்களெல்லாம் அங்கே செய்யணும், எனது நாட்டை விட்டு விரட்டணும். ஏன்னா அவன் சிந்தனையில அவன் ஆட்சியை பிடிக்க போறான்றது தானே. உதாரணமா அவன் ஆண் குழந்தைகளை ஏன் கொன்றான் என்றதுக்கு பல விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்வார்கள். ஆண் குழந்தைகளை, பனு இஸ்ரவேல் ஆண் குழந்தைகளை ஏன் அவன் கொன்றான்? பனு இஸ்ரவேல் எடுத்து பாத்தீங்களா, இப்ப எகிப்துல அடிமையாக எகிப்து சந்தையில் விற்கப்பட்டவர் யாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படித்தானே? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல சந்தையில் அடிமையாக விற்கப்படுகிறார். இப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். அவருக்கு ஆட்சி கிடைக்கிறது. ஆட்சி கிடைத்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையை, தனது தாய், தனது சகோதரர் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அங்க எகிப்துல குடியேறுகிறார்கள். அவங்க அந்த அவ்வாறு அதற்கு பிறகுதான் அப்படிதான் பனு இஸ்ரவேல் என்ன செய்யறாங்க? பனு இஸ்ரவேல் வரலாறு எகிப்துல. புரியுது அவங்க சொல்றது? எனவே இவ்வாறு தான் அவங்களோட வரலாறு. எனவே ஃபிரௌன் என்பவன் அவன் கிபித் இனத்தை சார்ந்தவன். அவர்களுக்கு ஆட்சி கிடைத்த போது இவர்கள் என்ன செய்தான்? அடிமைகளாக ஆக்குகிறான். ஆக்கி அவனுக்கு ஒன்று வருது, அவனது ஒரு கனவில் தென்பட்டது. அவன் ஒரு கனவை கண்டான். அந்த கனவுல பனு இஸ்ரவேலர்கள் ஒருவர் இவனது ஆட்சியை கைப்பற்றுவது போன்று கண்டான். பனு இஸ்ரவேலர்கள் உள்ள ஒருவர் இவனது ஆட்சியை கைப்பற்றுவது போன்று ஒரு கனவு கண்டான். அதன் பிறகுதான் ஆண் குழந்தைகளை என்ன செய்யறான்? கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறான் என்ற ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒரு ஜோதிடன் என்ன செய்தான்? அப்படி சொன்னான் என்ற ஒரு கருத்து சொல்வார்கள். என்ன? உனது ஆட்சியை என்ன செய்து, உனது ஆட்சிக்கு எதிராக ஒருவன் இவ்வாறு வரப்போகிறான் என்ற ஒரு கருத்தை சொன்னதாகவும், அது அல்லாத வேறு காரணங்களுக்காகவும் என்ன செய்தான்? அவன் கொன்றான் என்ற பல காரணங்களை அங்கே அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறு பாத்தீங்கன்னா இன்னொரு விளக்கம் என்னடா, அவன் தொடர்ந்து ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கல. ஒரு வருடம் கொள்வான், அடுத்த வருடம் விட்டு விடுவான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஆண்டு என்ன செய்யல, அப்படி கொல்லப்படாத ஆண்டு என்று சொல்வார்கள். ஏன்னா அவர்களுடைய வேலைக்கும் ஆட்கள் தேவையா இல்லையா? அடிமைகளாக வைத்து அவனோட வேலைகளுக்கும் அவனுக்கு ஆட்கள் தேவையாக இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்க சுப்ஹானல்லாஹ். அதாவது நீங்க பாருங்க, அதாவது எப்படி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத் சகோதரர் நினைக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்தை விட்டு அனுப்பினு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக பால் கிணத்துல தள்ளுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவா இருந்துச்சு? வேறொன்று. அப்ப எனவே இவனுடைய விருப்பம் என்ன? இவர்களை இந்த பூமியிலிருந்து விரட்ட வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஅக்ரக்னாஹு வ மன் மஅஹு ஜமீஆ. அல்லாஹ் சொல்றான், அவனையும் அவனோடு உள்ள அனைவரையும் நாம் என்ன செய்தோம்? மூழ்கடித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள. அது இன்னொரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்க பாருங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் எகிப்தை விட்டு வெளியேறாங்கடா, அதுதான் அவன் விரும்பினான். அதுதானே அவன் விரும்பினா. அதுதானே இப்ப அதான் இந்த வசனம் சொல்லுது. அதுதானே அவன் அதுதான் நாடுறான். இப்ப அவங்க எகிப்தில இருந்து என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் எகிப்தை விட்டு வெளியேறாங்கடா, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதி, தலைவலி பெய்துன்னு தான் உட்கார்ந்து இருக்கணும். நல்லா நாட்டத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யறான்? பெரும் படையை விரட்டி கொண்டு போறான். ஏன்னா அவன் அழிவுக்குரிய இடம் எழுதப்பட்ட இடத்துக்கு போறான். எங்க போறான்? அவனுக்கு எங்க அல்லாஹ் அழிவை எழுதி வைத்திருக்கிறானோ அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் செல்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்க இதுல
கவனிக்க வேண்டிய வசனங்கள்ல 23வது அத்தியாயம். இந்த வசனங்கள்லாம் குறிச்சு நீங்க படிக்கணுமா? 23வது அத்தியாயம் 45, அதே போன்று 46, 47, 48 என்ற வசனங்கள் நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அதாவது இந்த வசனங்களிலும் அவனது கர்வம், ஆணவம் எப்படி வெளிப்பட்டதுன்னு நீங்க பார்க்கலாம். அவனது கர்வத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து நாங்க மூசாவையும் ஹாரூனையும் அவரது சகோதரையும் அனுப்புகிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவனும் அவனுடைய பிரதானிகளும் அதாவது கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க பேசுறான்னு பாத்தீங்களா? அதாவது அவர்கள் பேசுகிறார்கள், அதாவது எம்மிடம் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பனு இஸ்ரவேல் யாரு? எம்மிடம் நாம் அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து 2 பேரை நாங்க ஈமான் கொள்ள வேண்டுமா? அப்படியான 2 பேரை நாம் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த 2 நபிமார்களையும் பொய்ப்பித்தார்கள். ஃபகானு மினல் முஹ்லகீன். அல்லாஹ் விரிவா சொல்றீங்க என்ன முடிக்கிறான் அல்லாஹ், ஃபகானு மினல் முஹ்லகீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள், அந்த அழிக்கப்பட்டவர்கள் ஆனார்கள் என்று ரப்புல் ஆலமீன் இப்படி மிக சுருக்கமாக இவ்வாறு இந்த இடத்துல கூறி முடிப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா 26வது அத்தியாயம், 26வது அத்தியாயத்தில் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 52, 53, 54, 55, 56 அதுல வந்து மிக அழகா அதில் சொல்லப்படுது. அந்த செய்திகள் மிக அழகாக பேசப்படுது. அந்த அந்த வசனங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அவ்ஹைனா இலா மூசா, நாம் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம். அன் அஸ்ரி பி இபாதி, எனது அடியார்களை நீங்க அழைத்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, இரவோடு இரவாக. அஸ்ரி என்ற வார்த்தை இரவுக்கு சொல்றது, அஸ்ரா என்ற வார்த்தைக்கு தானே சொல்லலாம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவுல போறதானே அஸ்ரா. அப்ப அல்லாஹ் எங்க சொல்றான், அஸ்ரி என்ன அர்த்தம்? இரவில் செல்லுங்கள், எனது அடியார்களோடு நீங்க என்ன செய்யுங்க, இரவில் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். இன்னக்கும் முத்தபஊன், அதையும் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான். என்ன? நீங்க பின்தொடரப்படுவீர்கள், அவன் உங்களை ஃபாலோ பண்ணி வருவான். இன்னக்கும் முத்தபஊன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபார்ஸல ஃபிர்அவுன் ஃபில் மதாயினி ஹாஷிரீன். அடுத்து என்ன? ஃபிர்அவுன் என்ன செய்யறான்? பல ஊர்களுக்கு மக்களை அழைத்து அவன் மக்களை என்ன செய்யறான்? அனுப்புறான். இன்ன ஹாஉலாஇ லஷர்திமத்துன் கலீலூன், நிச்சயமாக இஸ்ராயேல் இவர்கள் வந்து வெகு சொற்ப ஒரு தொகையினர் தான், இவன் கொஞ்சம் சிறிய கூட்டம் தான் என்று சொல்லி இவன் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறான். சொல்றான், வ இன்னஹும் லனா லகாயிதூன். சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அதாவது இவர்கள் நம்மை கோபத்துக்குள்ளாக்கி விட்டார்கள். யார் சொல்றது இது? ஃபிர்அவுன் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு இடத்துல சொல்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எம்மை கோபப்படுத்திய போது இன்தகம்னா மின்ஹும், நாம் அவர்களை பழி தீர்த்தோம். யாரை கோபப்படுத்தினார்கள்? இவர்கள். இவன் சொல்றான், மூசாவும் அவரை சார்ந்தவர்களும் எம்மை கோபத்துக்குள். அல்லாஹ் எப்படி சொல்றான் மற்றொரு இடத்துல? அவர்கள் எம்மை கோபப்படுத்தினார்கள், நாம் அவர்களை பழி தீர்த்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ இன்னா லஜமீஉன் ஹாதிரூன். அடுத்து பாருங்க, ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வ உயூன். ஃபஅக்ரஜ்னாஹும் ஆரம்பத்தில் சொல்ல வந்த விஷயம் அது என்னது? நாம் அவர்களை ஃபஅக்ரஜ்னா, நாம் தான் வெளியாக்கினோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? நாம் தான் வெளியாக்கினோம். பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. எங்கட சிந்தனைகள்ல நல்ல விஷயங்கள் தோன்றுவது என்பது மிக பெரும் அருள். இப்ப நாங்க பயானுக்கு வார வேணும் என்ற சிந்தனை வாரண்டா அது பெரிய அருள். புரியுது அவங்க சொல்றது? ஏன் அந்த சிந்தனை நமக்குள் உருவாக்குறது யாரு? அல்லாஹ் உருவாக்குகிறான். அப்ப நல்ல சிந்தனைகள் நமக்குள் உருவாக வேண்டும். பாருங்க, இங்க பாருங்க, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், தோட்டங்கள், துறவுகள், அவனுடைய அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் அவைகளிலிருந்து நாம் அவனை வெளியேற்றி விட்டோம். அவன் ஒழுங்கான ஆள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? தலைவலி முடிஞ்சு உட்கார்ந்துருக்கணும், அப்படித்தானே? அவங்க போயிட்டாங்க. இவன் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவருக்கு என்ன, அவன் ஆட்சிக்கு வந்து அச்சுறுத்தலாக இருந்தது யாரு? அவன் பயந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்க வேணும்? அல்ஹம்துலில்லாஹ், எனது ஆட்சி இப்ப தப்பிட்டேன்னு சொல்லி அவன் உட்கார்ந்துருக்கணுமா? இல்லையா? அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபஅக்ரஜ்னாஹும், நாம் வெளியேற்றினோம். வ குனூஸின் வ மகாமின் கரீம் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது அவனுடைய அந்த பொக்கிஷங்கள், நேர்த்தியான வீடுகள், இவைகள் எல்லாம் நாம் அவனை வெளியேற்றினோம். கதாலிக வ அவ்ரஸ்னாஹா பனி இஸ்ராயில். என்ன? இவ்வாறு தான் நாங்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அதை சொந்தமாக்கினோம் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது ராவுல தானே போறாங்க, இப்ப நைட்ல தானே போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிட்டு போறது நைட்ல தானே போறாங்க. அப்ப காலை நேரத்தை அடைஞ்சா பின்னாடி இவண்ட கூட்டம் நிக்குது. யாருடைய கூட்டம்?
பல சொல்றான் ஃபஅத்பஉஹும் முஷ்ரிகீன். அப்ப அந்த சூரியோதய நேரத்தில் வந்த போறது அவங்க பின்தொடர்றாங்க. ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன் قال அஸா மூஸா இன்னா லமுத்ரகுன். அப்ப கடல் முன்னால நிக்குது, பின்னால இவண்ட படம் நிக்குது, நாங்க மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்கிறார்கள். அந்த மக்கள் சொல்றாங்க இன்னா லமுத்ரகுன், நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாம் மாட்டிவிட்டோம். قال كلا ان معي ربي سيهدين. இதுதான் ஈமான். இதுதான் என்ன ஈமான். நெருக்கடியான நேரத்தில் இந்த வார்த்தை வெளிப்படும். அப்படிதான் எங்களோட வாழ்க்கையில நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது இது வெளிப்படும். எல்லா துன்யா ரீதியான முயற்சியெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில அல்லாஹ்கிட்ட போறதல்ல. எப்படி வரணும், அதாவது நெருக்கடிகள், நாங்க நாலாபுரத்தில் நமக்கு சோதனை நெருக்கடி வரும்போது என்னை எனது ரப் கைவிட மாட்டான், எனது ரப் என்னை கைவிட மாட்டான். நினைச்சு பாருங்க, மூசா சொல்றாங்க இல்லை, இன்ன மஅய ரப்பி, என்னோடு எனது ரப் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான், தீர்வை தருவான் என்று சொன்னாங்களே. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது நம்மளோட தடியால கடல் அடிங்க. இது ஒரு காரணி, சும்மா ஒரு காரணி. உலகத்துல கம்புகள் எல்லாம் கொண்டு போய் அடிச்சாலும் கடல் பாதையாகுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் அடிக்க சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, பிஅஸாக்கல் பஹர் ஃபன்ஃபலக் ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவ்வாறு அடிக்க அது எப்படி பல வழிகளாக பிறக்கிறது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொன்றும் பெரும் மலைகளை போன்று நிற்குதாம். கத்தௌதில் அதீம் அப்படி நிற்குதாம், அது பெரும் மலைகளை போன்று. அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்க. எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களையும் இவ்வாறு அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிர்அவுனையும் அவனது கூட்டத்தாரையும் அல்லாஹு தஆலா மூழ்கடித்தான். இன்ன ஃபீ ذلك லஆயா, இதில் அல்லாஹ் அத்தாட்சி இருப்பதாக சொல்கிறான். இதில் நாங்கள் படிப்பினை குர்ஆனை படிக்கணும், இது அத்தாட்சி இருக்கிறது. ஆனால் வமா கான அக்ஸருஹும் முஃமினீன் என்று அல்லாஹு தஆலா இதை முடிக்கிற அந்த வசனத்தை. ஆனாலும் அதாவது பெரும்பாலானவர்கள் இதை ஈமான் கொள்வதில்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்புவதில்லை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க, அழகான வசனங்கள். 26வது அத்தியாயத்தில், அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் 68 வசனம் வரைக்கும் படிங்க. எத்தனை வசனம் சொன்னேன்? சொன்ன வசனம் முதல்ல எதுல இருந்து படிக்க சொன்ன உங்களுக்கு? 52 இருந்து என்ன செய்ய அதை படிங்க. அதுக்கு முன்னாலேயும் வருது, அந்த அதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா சூனியக்காரர்களுடைய அந்த செய்தியெல்லாம் வருது. அதில் முக்கியமான செய்திகள் அதெல்லாம் நாங்கள் படிக்க வேணும். அவ்வளோ அற்புதமான செய்திகளாக அந்த செய்திகள் வருகின்றன. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அத்தியாயம் 27வது அத்தியாயம். 27வது அத்தியாயத்தில் நீங்கள் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். இதில் 14வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். 14வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான் பாருங்க. ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரா காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். அதாவது இவ்வாறு நாங்கள் என்ன செய்தோம், நமது தெளிவான அந்த அத்தாட்சிகளை புரிந்து கொள்ளப்படியுமான இந்த அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இது தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். ஒரே வார்த்தை என்ன செய்தார்கள், இது தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். அதில் அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க. அடுத்த வசனத்தில் வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வஉலுவா. இந்த ரெண்டு இடத்தை அல்லாஹ் சொல்றான். பெரும்பாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய இடங்கள் இது. சத்தியத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்றது இதெல்லாம் தடையாக வரும். அல்லாஹ் சொல்றான் வஜஹது பிஹா, இந்த அத்தாட்சிகளை அவர்கள் என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். ஆனால் வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், ஆனால் அவனுடைய உள்ளங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருந்தன. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவனுடைய உள்ளத்துக்கு தெரியுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்திருப்பது சத்தியம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது அத்தாட்சி உண்மை என்பது அவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியுது. ஆனால் என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். ظுல்மன் வஉலுவா, அல்லாஹ் ரெண்டை சொல்கிறான். என்ன, அதாவது ظுல்மன் வஉலுவா, கர்வம் கொண்டு அநியாயமாக என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். கர்வம் கொண்டு, கர்வம் கிபிர் இருக்குதானே, கிபிர் என்ன செய்யும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. ரசூலுல்லாஹ் கிபிர் பெருமைக்கு சொன்ன விளக்கம் என்ன, ரெண்டு சொன்னாங்க. கிபிருக்கு என்ன சொன்னாங்க, ஒன்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல், அடுத்து என்ன கம்துன் நாஸ், மக்களை கேவலமாக கருது. இந்த ரெண்டையும் நாங்கள் பார்க்கிறோம். ஃபிரௌன்ட்ட அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனூ இஸ்ரவேல் மிக கேவலமாகத்தான் பார்த்தான், மிக கேவலமாகத்தான் அவன் பார்த்தான். இவர்களிடமிருந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று அவன் நினைத்தான். எனவே நறுமையான சகோதரரை பாருங்க, அவனோட உள்ளத்துக்கு தெரிந்து இருந்துச்சு இது உண்மை, இவர் கொண்டு வந்திருப்ப சத்தியம், ஆனாலும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. இதுவன் ஆச்சரியமான விஷயம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலைகள்ல இருந்து. ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா சில மார்க்க விஷயங்களை சொல்லும் போது பெருமை கர்வத்துல என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றது இல்லை. கர்வம் அவங்களுக்குள்ள வந்துடுது, பெருமை வந்துடுது. குர்ஆன் சொல்றோம், ஹதீஸ் சொல்றோம். சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, வீம்புக்காக இல்லை நாங்கள் இப்படித்தான் செய்வோம். தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் அவர்களுடைய அந்த வரட்டு கௌரவத்தில் நீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிதத்தா தான் நாங்கள் இப்படிதான் செய்வோம், பிதத்தான் செய்வோம் என்றான். அந்த அளவுக்கு அவனது நிலைகள் மாறுவதெல்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்களை எடுத்து நீங்க படித்து பாருங்க. அதே மாதிரி 28வது அத்தியாயம் 28 நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்களா, அதிலேயும் நீங்க அதாவது நிறைய செய்திகள் 36 இருந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாலேயும் வருது. அந்த இடத்துல அழிக்கப்பட்ட இடத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது ஃபஅஹத்னாஹு வஜுனூதஹு வனபத்னாஹும் ஃபில் யம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனையும் அவனுடைய அந்த கூட்டத்தையும் பிடித்து அவர்கள் நாம் கடலிலே எரிந்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான், மூழ்கடித்து விட்டோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அநியாயக்காரருடைய முடிவு எப்படி அமைந்தது என்று பாருங்கள் என்று குறிப்பிடுகிறான். இந்த வசனங்களை நீங்க கட்டாயம் படிக்க வேண்டும். அதே போன்று 29வது அத்தியாயம் 29வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு 29 39 40 ஆகிய வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதிலும் அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை மிக சுருக்கமாக அதிலேயும் குறிப்பிடுகிறான். அதே போன்று 38வது அத்தியாயம் 38 நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 12 13 மிக சுருக்கமாக அல்லாஹ் பல அழிக்கப்பட்ட கூட்டங்களை சொல்லும் போது ஃபிரௌனையும் அங்கு குறிப்பிடுகிறான். அதை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நீங்க உங்களுக்கு தெரியும் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒரு மூமின் இருந்தார் என்ற வரலாறு, அப்படித்தானே? ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒரு மூமின் ஈமானை மறைத்து கொண்டிருந்த அந்த வரலாற்றை நீங்க 40வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற போது அதிலையும் பார்க்கலாம். அதுல உண்மையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மிக வீரத்தோடு என்ன செஞ்சாரு, அந்த சத்தியத்தை எடுத்து வச்சாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக குரல் கொடுத்தாரு. ஃபிரௌன் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய போகிறான் என்று அவர் தெரிந்தவுடன் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். என்ன அடுத்து எனக்கு என்ன, ஃபிரௌன் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய போறான் என்றத அவருக்கு தெரிந்தவுடன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். இது முக்கியமான இடம். இது நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். இது என்ன தெரியுமா? எனது காரியங்களை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன், எனது காரியங்களை நான் அல்லாஹ்விடம் பொறுப்பாக்கி விட்டேன். பாருங்க, இரவுல நாங்கள் தூங்கும் போது ஒரு துவா ஓதுவோம். சொல்லலாம் அந்த துவா நீங்க கடைசியா அந்த துவா ஓதிட்டு தூங்குன்றாங்க. அந்த துவா நீங்க கடைசியா அந்த துவா ஓதிட்டு தூங்க. நீங்க அந்த நிலையில மரணிச்சா உங்களோட மரணம் ஃபித்ரால, இஸ்லாம் என்ற ஃபித்ரால தான் உங்களோட மரணம். அந்த துவால பாருங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக். ரெண்டு மாதிரி. அதுக்கப்புறம் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் கொண்டு வரலாம். வஃபவ்வல்து அம்ரி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் ரக்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல் வபிநபியிக அல்லதி அர்ஸல். இந்த துஆல பாருங்க, வஃபவ்வல்து அம்ரி இலைக். அந்த துஆ என்ன வருதுடா, எனது காரியங்களை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். பாருங்க, நைட்ல தூங்கும் போது எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ இது. இப்போ நாங்கள் நைட்ல தூங்கும் போது எங்களோட காரியங்கள்லாம் தலையில போட்டு சிந்திச்சு கொண்டு அந்த அப்படி கவலையில் ஒவ்வொருத்தரும் தூங்குறானே இல்லை. இந்த துஆ பாருங்க ஒரு ரிலாக்ஸ். அந்த துஆ மைண்டுக்கு என்னது, நாங்கள் காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம். என்னது, அல்லாஹ்ட்ட நாங்கள் ஒப்படைச்சா அது தவறாது. யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? படைத்த ரப்பிடம் ஒப்படைக்கிறோம். நிச்சயமாக அவன் என்ன செய்வான், அதை பொறுப்பேற்றுக் கொள்வான், நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. நிறைய பேருக்கு நைட்ல தூக்கும் போது என்ன பிரச்சனை, அவன் அவ்வளவு பிரச்சனை அவன் தலையில இருக்குது, அவன் அவ்வளவு பிரச்சனை தலையில இருக்குது, தூக்கம் போவதில்லை. இந்த துஆ அவன் படிச்சான்டா, இந்த துஆ விளங்கினான்டா, அல்ஹம்துலில்லாஹ் நான் எனது காரியங்களை ரப்பிடம் ஒப்படைத்து விட்டு நான் தூங்குகிறேன். ஃபவ்வல்து அம்ரி இலைக். காலையில் எழும்பலாம், எழாம இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சாச்சு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க எவ்வளவு முக்கியமான இடம். அப்ப இங்க பாருங்க, வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், எனது காரியங்களை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தேன். அடுத்த வசனத்துல ஆன்சர் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். இமீடியட்டா ஆன்சர் வருது. என்ன? ஃபவகாஹு அல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு. அவர்கள் செய்த சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். உடனே அந்த ஃபா இதனே, அந்த ஃபா என்ன சொல்லுதுன்னா உடனே அவர் அல்லாஹ்விடத்தில் தனது காரியத்தை ஒப்படைக்கிறாரு. அவருக்கு தெரியும் ஃபிரௌனுடைய சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்றது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். எவ்வளவு முக்கியமான இடமா இல்லையாது? நாம் எமது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற போது, எமது காரியங்களை நாம் ரப்பிடம் ஒப்படைக்கின்ற போது, உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்ற போது, அங்க பாத்தீங்களா அவருக்கு அங்க உதவி தேடுறதுக்கு வேற யாரும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட பலவீனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் குரல் கொடுக்கிறார்,
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக தான் பேசுறார். எனவே அவருக்கு தெரிஞ்சிட்டு இப்ப நான் ஒரு மூமின் என்பது அங்கு வெளிப்பட்டு விட்டது. அவருக்கு தெரியும். இப்ப அடுத்து என்ன, ஃபிரௌன் தனது மனைவியுடைய என்ன செஞ்சான், மனைவிக்கே எவ்வளவு கொடுமைப்படுத்தி கொன்றான். அப்ப இவரை விடுவானா நினைச்சு பாருங்க. அப்ப எனவே அவர் அல்லாஹ்விடத்தில் தனது காரியத்தை ஒப்படைக்கும் போது அல்லாஹ் அவரை பாதுகாத்ததாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றில் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்புல இது நாங்கள் இன்னும் நிறைவு செய்ய முக்கியமான இன்னும் நிறைய பகுதிகள் இதில் இருக்குது. குர்ஆனில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள். சில அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் என்ன செய்வோம், நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நாங்கள் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். நமக்கு சுன்னத்தான 2 நோன்புகள் முன்னால் இருக்குது. பிறை 9, 10 ஆகிய 2 நோன்புகள். சவுதியை பொறுத்தவரை எப்போ நாங்கள் நோன்பு வைக்கணும், திங்கள் வரக்கூடிய திங்களும் செவ்வாயும் நாங்கள் நோன்பு இருக்க வேணும். உங்களுக்கு தெரியும் 10வது நாளுடைய நோன்பு என்பது ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம், நமது சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்குது. 9 நாங்கள் ஏன் நோக்கிறோம்னா யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. இந்த 2 சுன்னத்தான நோன்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நோற்றுக்கொள்வதற்கு நியத்து வைத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.